ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், சிக்கன் தூள் 3ஐயும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். அந்த காரத்தன்மை தெரியாது, நம்ம அந்தளவுக்கு வதக்கலாம். நான் 1 கப் அரிசி போட்டிருக்கனால நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து 3 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.